தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் யார் வெற்றி பெறப் போகிறார், யார் புதிய ஆட்சி அமைக்கப் போகிறார் என்கிற கேள்விகளுக்கான விடயம் நாளை மறுநாள் நமக்கு கிடைக்க இருக்கிற இந்த சூழ்நிலையில் தமிழ்நாட்டின் கடைக்கோடி மாவட்டமாகவும் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய கடைக்கோடி தொகுதியாகவும் இருக்கிற 234வது தொகுதி கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதியை குறித்து நாம் பேசுகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக இந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு சட்டமன்ற துணைத் தலைவர் ராஜேஷ்குமார் எம்எல்ஏ போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து என்டிஏ கூட்டணியுடைய சார்பில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளராக திரு நவீன் என்கிற நபர் போட்டியிடுகிறார். இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான் ஜேக்கப் அவர்களுக்கு மகனானவர். இன்னும் இந்த தொகுதியில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சார்பில் சபின் என்கிறவர் போட்டியிடுகிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய சார்பில் முல்லர் என்கிற நபர் போட்டியிடுகிறார். ஆக இந்த 4 பேர் போட்டியிடக்கூடிய இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் தமிழக வெற்றி கழகம் இந்த தொகுதியில் ஒரு 30,000க்கும் அதிகமான வாக்குகளை பெறக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளரும் களத்தில் பம்பரமாக பணியாற்றுகிறார். அவரும் கிட்டத்தட்ட ஒரு 15,000 வாக்குகள் வரை பெறக்கூடும் என்று கணிக்கப்படுகிற இந்த நிலையில் காங்கிரஸ் வேட்பாளருக்கு இந்த தொகுதி டஃப் கொடுக்கிற தொகுதியாக இருந்தாலும் கூட என்டிஏவுக்கு வாக்களிக்கலாம் என்கிற எண்ணம் கொண்ட கிறிஸ்தவ வாக்காளர்கள் மத்தியிலே ஒரு தயக்கம் என்னன்னா, தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தாமரை சின்னத்தில் போட்டியிடுவது ஒரு தயக்கமாகவே கிறிஸ்தவ வாக்காளர்கள் பார்ப்பதை நம்மால் காண முடிகிறது. ஆக கிறிஸ்தவ வாக்காளர்களை பொறுத்த மட்டும் என்னன்னா, வேறு வழி இல்லாமல் அவர்கள் மீண்டும் காங்கிரஸ் கட்சிக்கு வாக்களிக்கிற ஒரு சூழல் இந்த தொகுதியில் தென்படுகிற காரணத்தினால் ஒரு எட்ஜி யாருக்கு இருக்கிறதுன்னா, காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளர் ராஜேஷ்குமார் அவர்களுக்கு இருப்பதாக நம்மாலே கணிக்க முடிகிறது. அடுத்த தொகுதி எதுன்னா விளவங்கோடு சட்டமன்ற தொகுதி. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் 3 முறை காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்த திருமதி விஜயதாரணி இன்னைக்கு என்டிஏ கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளராக களம் காணுகிறார். அவரை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக டிடி பிரவீன் என்பவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார். இங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளராக வழக்கறிஞர் மைக்கேல் குமார் என்பவர் களம் காணுகிறார். இந்த தொகுதியிலேயே களம் சுவாரஸ்யமாக இருக்கிறது. களம் சுவாரஸ்யமாக இருக்கிறதுன்னா, தமிழக வெற்றி கழகம் கிட்டத்தட்ட ஒரு 25,000 வாக்குகள் வரை பிரிப்பதற்கான சூழல் இந்த தொகுதியில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளரை பொறுத்த மட்டிலேயும் இவருக்கும் இந்த தொகுதியில் ஒரு சின்ன டேமேஜ், பெயர் டேமேஜ் இருக்கிறது. ஆனால் அதையும் மீறி என்னன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய வேட்பாளர் விஜய் என்கிற பிம்பம் விளையாடுகிற காரணத்தினால இவருடைய வாக்கும் 25,000 முதல் 30,000 வரை கிடைக்கக்கூடும் என்று கணிக்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சியுடைய வேட்பாளரை பொறுத்த மட்டும் அவர் கேரளத்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கிறார் என்கிற விமர்சனம் இங்கே எழுப்பப்பட்டாலும் கூட இந்த தொகுதியை பொறுத்த மட்டிலேயும் திருமதி விஜயதாரணி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளராக போட்டியிடுகிறார். தாமரை சின்னத்தில் அவர் வலம் வருகிறார். இந்த தொகுதியில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழுகிற தொகுதி இது. கிறிஸ்தவர்கள் அதிகமாக வாழுகிற தொகுதியானதுனால இங்கேயும் தாமரைக்கு வாக்களிப்பதற்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் ஒரு தயக்கம் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.
கை சின்னத்தினுடைய வேட்பாளர் சரியில்லை, சின்னத்துக்கு எதிராக வாக்களிக்க வேண்டும் என்கிற மனநிலை மக்கள் மத்தியில் இருக்கிற போதிலும் கூட இங்க தாமரை சின்னத்துக்கு கிறிஸ்தவர்கள் வாக்களிக்க தயக்கம் காட்டுகிற காரணத்தினால இந்த தொகுதியிலேயும் கூட காங்கிரஸ் வேட்பாளருக்கு ஒரு எட்ஜ் இருப்பதாக நம்மாலே பார்க்க முடிகிறது. அடுத்த தொகுதி எதுன்னா பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதி. பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் என்டிஏ கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சியுடைய வேட்பாளராக குமரி ரமேஷ் என்கிறவர் போட்டியிடுகிறார். இங்க திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளராக திரு செல்லசாமி என்கிறவர் போட்டியிடுகிறார். திரு செல்லசாமி அவர்களை பொறுத்த மட்டும் அவர் தொகுதி மாறி கிள்ளியூருக்குட்பட்டவர், பத்மநாபபுரத்தில் போட்டியிட்டாலும் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர், ஒரு நல்ல மனிதன் என்கிற இமேஜ் அவருக்கு உண்டு. அரசியலை கடந்து அனைத்து தரப்பு மக்களுடைய அந்த அன்பையும் பெற்ற நபராக அவர் இருக்கிறார். ஆகையினாலே அரசியலை கடந்து கட்சிகளை கடந்து அவருக்கு இந்த தொகுதியில் ஒரு மிகப்பெரிய எட்ஜ் இருப்பதாக நம்மாலே பார்க்க முடிகிறது. அந்த எட்ஜ் எதனாலே உருவாகிறதுன்னா இங்கேயும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளர் கணிசமான வாக்குகளை பிரிக்கிறார். நாம் தமிழர் கட்சியுடைய வேட்பாளராக போட்டியிடுகிற சீலன் என்கிற நபரும் அதிகமான வாக்குகளை பிரிக்கிற காரணத்தினாலே இங்க மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் திரு செல்லசாமி அவர்களுக்கு எட்ஜ் இருப்பதாகவே நம்மாலே பார்க்கப்படுகிறது. அடுத்த தொகுதி எதுன்னா குளச்சல் சட்டமன்ற தொகுதி. குளச்சல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் இந்த தொகுதியில் என்டிஏ கூட்டணியுடைய வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியுடைய சார்பில் சிவக்குமார் என்கிறவர் போட்டியிடுகிறார். சிவக்குமார் என்கிறவரை பொறுத்த மட்டும் அவருக்கு மிகுந்த அறிமுகம் உண்டு. எப்படிப்பட்ட அறிமுகம்னா மாவட்ட பஞ்சாயத்து கவுன்சிலுக்கு அவர் துணைத் தலைவராக பணியாற்றிய பெருமை அவருக்கு உண்டு. அவர் மக்கள் மத்தியில் அதிக பரிச்சயம் பெற்றவராக இருந்து கொண்டிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிடுகிற காங்கிரஸ் வேட்பாளர் தாரகை கற்பட்டவர்களை பொறுத்த மட்டும் 2024 விளவங்கோடில் நடைபெற்ற அந்த இடைத்தேர்தலில் விளவங்கோடு காங்கிரஸ் வேட்பாளர் ஆக்கப்பட்டவர், அங்கே வெற்றி பெற்றவர், அங்கே பணியாற்றியவர். இன்னைக்கு அவர் இடம்பெயர்ந்து குளச்சல் தொகுதிக்கு காங்கிரஸ் வேட்பாளராக ஆக்கப்பட்டிருக்கிறார். இந்த தொகுதியை பொறுத்த மட்டிலேயும் தமிழக வெற்றி கழகத்துடைய வேட்பாளர் அதிகப்படியான வாக்குகளை பிரிப்பதாக நம்மாலே பார்க்கப்படுகிறது. கடற்கரை கிராமங்களை சார்ந்த வாக்குகள் எல்லாம் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு இடம் பெயர்வதாக பேசப்படுகிறது. ஆக இந்த சூழலில் இந்த குளச்சல் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் என்டிஏ கூட்டணியுடைய வேட்பாளராக பாஜக வேட்பாளர் சிவக்குமார் அவர்களுக்கு ஒரு எட்ஜ் இருப்பதாகவே நம்மால் பார்க்கப்படுகிறது. அடுத்த தொகுதி எதுன்னா நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி. நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் என்டிஏவினுடைய வேட்பாளராக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சிட்டிங் எம்எல்ஏ மூத்த தலைவர் எம்ஆர் காந்தி அவர்கள் போட்டியிடுகிறார். இவரை எதிர்த்து இங்க திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக திரு ஆஸ்டின் எக்ஸ்எம்எல்ஏ எக்ஸ்எம்பி அவர்கள் போட்டியிடுகிறார். ஆஸ்டினை பொறுத்த மட்டும் அவருக்கும் இந்த தொகுதியில் நற்பெயர் உண்டு. அவர் நல்ல மனிதர் என்கிற இமேஜ் உண்டு. அதே சூழ்நிலையிலே தான் எம்ஆர் காந்தி அவர்களும் இருக்கிறார். எம்ஆர் காந்தி அவர்களையும் ஒரு தேசியவாதியாக அப்பழுக்கற்ற தலைவராக இந்த தொகுதி மக்கள் பார்ப்பதை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஆக இந்த தொகுதியிலேயும் தமிழக வெற்றி கழகம் கணிசமான வாக்குகளை பிரிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆக நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் மிகப்பெரிய போட்டி நிலவுகிறது. இந்த போட்டியில் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளர் ஆஸ்டின் வெற்றி வாகை சூடப்போகிறாரா, இல்லை பாரதிய ஜனதா கட்சியுடைய சிட்டிங் எம்எல்ஏ எம்ஆர் காந்தி அவர்கள்தான் வெற்றி பெறப் போகிறாரா என்கிற கேள்வி இங்கே எழும்பி இருக்கிறது. ஆக கன்னியாகுமரி மாவட்டத்தில் போட்டி அதிகமாக இருக்கிற தொகுதியாகவும் இழுபறி நிறைந்த தொகுதியாகவும் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது.
அடுத்த தொகுதி 6வது தொகுதி எதுன்னா கன்னியாகுமரி கடற்கரையை சார்ந்த பெருமைக்குரிய கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி. கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியில் என்டிஏவினுடைய சார்பில் அதிமுக வேட்பாளராக சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினர் அருமைக்குரிய தளவாய் சுந்தரம் அவர்கள் போட்டியிடுகிறார்கள். இவரை எதிர்த்து நாகர்கோவில் மாநகராட்சியுடைய மேயர் மகேஷ் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருக்கிறார். இங்கேயும் தமிழக வெற்றி கழகம் தன்னுடைய வேட்பாளர் நிறுத்தப்பட்டிருக்கிறார். அந்த வேட்பாளரும் ஒரு மிகப்பெரிய டஃப்பை கொடுக்கிறார். அவரும் அதிகமான வாக்குகளை இந்த தொகுதியில் இருந்து பிரிக்க கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எது எப்படியாக இருந்தாலும் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்த மட்டும் தளவாய் சுந்தரத்தை வீழ்த்துவது என்பது சற்று கடினமான காரியம். இங்கே ரமேஷ் அவர்கள், மகேஷ் அவர்கள் திமுக வேட்பாளராக என்றைக்கு அறிவிக்கப்பட்டாரோ அன்றைக்கு அதிமுகவுடைய வெற்றி சுலபமாகிவிட்டது. இந்த தொகுதியை பொறுத்த மட்டும் நாகர்கோவிலில் போட்டியிடுகிற திரு ஆஸ்டின் அவர்கள் ஒருவேளை திமுக வேட்பாளராக களமிறக்கப்பட்டிருந்தால் தொகுதியில் ஃபைட் டஃப்பாக இருந்திருக்கும். ஆனால் திரு தளவாய் சுந்தரம் அவர்களுடைய பாக்கியம் என்னன்னா மகேஷ் அவர்கள் இந்த தொகுதியில் கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கிறார். மகேஷ் அவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிற காரணத்தினாலே மக்கள் இன்னைக்கு என்னன்னா ஒரு கம்பேரிசன் பாலிடிக்ஸை இங்கே பண்ணி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மகேஷ் எப்படிப்பட்டவர், தளவாய் சுந்தரம் எப்படிப்பட்டவர், மகேஷனுடைய பணி எப்படி, தளவாய் சுந்தரத்தினுடைய பணி எப்படி என்கிற அந்த கம்பேரிசன் பாலிடிக்ஸ் இங்கே அற்புதமாக விளையாடுகிறது. ஆக கம்பேரிசன் பாலிடிக்ஸ் என்று சொல்லுகிற போது இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிக்காக பணியாற்றிய பெருமை யாருக்கு உண்டுன்னா தளவாய் சுந்தரம் அவர்களுக்கு உண்டு. கன்னியாகுமரி மாவட்டத்துடைய மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸாக இருக்கிற ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் சரி, இந்த மாவட்டத்தில் இருக்கிற ஆயுர்வேத அரசு மருத்துவக் கல்லூரியாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட பல்வேறு ப்ராஜெக்டுகளை கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு கொண்டு சேர்த்த பெருமைக்குரிய தலைவராக இருக்கிற தளவாய் சுந்தரம் மீண்டும் கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளர். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் இன்றைக்கு ஒரு சொர்க்க பூமியாக மாற்றி வைத்திருக்கிற பெருமை தளவாய் சுந்தரம் அவர்களுக்கு உண்டு. தளவாய் சுந்தரம் அவர்களை பொறுத்தமட்டில் தொகுதி மக்கள் எந்த பிரச்சனை குறித்து அவரை அணுகினாலும் அந்த பிரச்சனைகளை எல்லாம் உடனுக்குடன் தீர்த்து வைக்கிற ஒரு அற்புதமான சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு கொண்டிருக்கிற பெருமைக்குரியவராக அவர் இருக்கிற காரணத்தினாலே கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதியை பொறுத்தமட்டில் 100% இரட்டை இலை இங்கே வெற்றி பெறுகிறது. தளவாய் சுந்தரம் என்கிற நபர் இங்கே கன்னியாகுமரியிலே ஈஸியாக வெற்றி பெறுகிற சூழல் நிலவுகிறது. ஆக கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி, கன்னியாகுமரிக்குட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலைமை இதுவாகத்தான் இருக்கிறது. ஈஸியா என்டிஏ வெற்றி பெறுகிற தொகுதிகளாக கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. அதற்கு பிறகு குளச்சல் சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. இழுவரி என்கிற இடத்தில் நாகர்கோவில் சட்டமன்ற தொகுதி இருக்கிறது. எஞ்சி இருக்கிற 3 சட்டமன்ற தொகுதிகளும் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எஞ்சிருக்கிற தொகுதிகளாக பார்க்கப்படுகிறது என்கிற தகவலை நான் நாட்டு மக்களுக்கும் கன்னியாகுமரி மாவட்ட மக்களுக்கும் மத்தியில் நான் வைத்துக்கொண்டு இன்னும் ஒரே ஒரு நாள் இருக்கிறது. என்னுடைய கணிப்பு எந்த அளவுக்கு இங்கே ஒர்க் அவுட் ஆகிறது என்பதை நாட்டு மக்கள் நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள். நீங்களே இதற்கான விடையை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.